பாஜகவுடைய அடுத்த இளைஞரணி தலைவர் யார்? அமர் பிரசாத் ரெட்டி வெர்சஸ் அண்ணாமலை. மீண்டும் அரசியல் கள தொகுப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் காண்டீவன். ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கட்சியில பாத்தீங்கன்னா பல்வேறு பொறுப்புகள் இருப்பாங்க, தலைவர்கள் இருப்பாங்க, பொதுச் செயலாளர் இருப்பாங்க. அதே மாதிரி இளைஞரணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு பழக்கடை எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் முக்கணிக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது மா, பழ, வாழை. அந்த ஒரு பட்டியலில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் இளைஞர்களுடைய தலைவராகிறதோ இல்லை இளைஞர்களுடைய செயலாளராகிறதோ முக்கியத்துவம் வாய்ந்ததா ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நம்ம திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முக்கியமான ஒரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியுடைய இளைஞரணி செயலாளர்னு சொல்லுவாங்க. இதே பார்த்தீங்கன்னா அதிமுகவிலையும் எம்ஜிஆருடைய பேரில் வச்சிருப்பாங்க, இளைஞரணி செயலாளர்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு கட்சிக்கு இளைஞரணி செயலாளர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய கட்சியில் பார்த்தீங்கன்னா மாநில இளைஞரணி தலைவர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டிங்காக பார்க்குது. இப்போ இந்த மாநில இளைஞரணி தலைவர் போஸ்டிங்க்கு யார் வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி தான் பாஜகவில் இப்போ ஏற்பட்டிருக்கு. ஏன் பாஜகவில் இளைஞரணி போஸ்டிங்க்கு இப்படி ஒரு காம்படிஷன் நடக்குது அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்திருப்பீங்க, அந்த முக்கணிகள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா அந்த 3 கணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் இளைஞர்களுடைய மாநில தலைவரா யார் இருக்க போறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு போட்டி தான் ஏற்பட்டிருக்கு. தற்போது இந்த போட்டிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்ற கட்சிகள் இப்போ திமுக இருக்கக்கூடிய இளைஞரணி செயலாளரை எதிர்த்து பேசணும், ஏதாவது அறிக்கை விடணும் அப்படின்னா அந்த போஸ்டிங் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த போஸ்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரிடா, இப்போ இதுக்கு நம்ம இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பேசுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, தமிழ்நாடு பாஜக பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் அவங்களுடைய போஸ்டிங் இருக்கும். 3 வருஷம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட போஸ்டிங் எல்லாமே இழந்துடுவாங்க, செயலிழக்கப்பட்ட ஒரு போஸ்டிங்கா தான் மாறிடும். 2022 பாத்தீங்கன்னா அண்ணாமலை தலைவரானதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக எத்தனை பேருக்கெல்லாம் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதோ அதோடைய ஆயுட்காலம் 3 வருஷம். அந்த 3 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. அதாவது இந்த போன ஆகஸ்ட் 31ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியோட அவங்களுடைய பொறுப்புகள், எல்லா வகையான பொறுப்புகளும் இழக்கப்பட்டிருக்காங்க. அந்த தலைவர் போஸ்டிங் எல்லா போஸ்டும் போயிடுச்சு. சோ இந்த இளைஞரணி தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு போட்டி தான் அடுத்தது ஏற்பட்டிருக்கு. அதுக்கு யாரெல்லாம் போட்டியிடுறாங்கன்றதை நம்ம பின்னால பார்ப்போம். அதுக்கு முன்னால பாஜகவுடைய மாநில இளைஞரணி தலைவர் யார் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரமேஷ் சிவா அப்படிங்கிறவர் தான் இருந்திருக்கிறாரு. ரமேஷ் சிவா பாத்தீங்கன்னா 2022 அண்ணாமலையால் போடப்பட்ட ஒரு போஸ்டிங்ல வந்தவர் தான் ரமேஷ் சிவா. இவர் தான் மாநில தலைவரா இளைஞரணிக்கு இருந்திருக்கிறாரு. இவருடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா பெரிய அளவுல பேசு பொருளா கிடையாது. என்னன்னாக்கா சில இடங்கள்ல மட்டும் யூடியூப்ஸ்ல அவர் பேசிட்டு போயிருக்கிறாரு. அதே நேரத்தில் கடந்த ஆண்டு ஃப்ளட் டைம்ல சென்னை, இந்த கன்னியாகுமரி உள்ளிட்ட அந்த பகுதிகளுக்கு போயிட்டு அவர் ஃப்ளட் ரிலீஃப் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. பெரிய அளவுல இளைஞரணியா போஸ்டிங் கொடுத்தும் அவர் பேசு பொருளா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்கணும். அதுக்கு முன்னால யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வினோஜ் பி செல்வம். இப்போ மத்திய சென்னையில கூட எலெக்ஷன்ல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா இளைஞரணி தலைவராக இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளா இருந்து, அதுக்கப்புறம் வினோஜ் பி செல்வத்துக்கு என்ன போஸ்டிங் கொடுத்தாங்கன்னா மாநில செயலாளர் போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த போஸ்டிங் ரமேஷ் சிவா கிடைச்சது. சோ இப்போ இந்த ரமேஷ் சிவாக்கு அப்புறம் யார் மாநில இளைஞரணி தலைவர் அப்படிங்கிற விவகாரம் தான் அடுத்து பூதாகரமா பாஜக வெடிச்சிருக்கு. பாஜகவுடைய மாநில இளைஞரணி தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு போட்டிடுறாங்க. யாரெல்லாம் இந்த ரேஸ்ல கலந்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி. அவர் யாருனாக்கா இதுக்கு முன்னால இளைஞர் மற்றும் திறன் மேம்பாட்டு துறைக்கு மாநில தலைவராக இருந்தாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திக் கோபிநாத். இவர் யாருனாக்கா அதே பாஜக ஐடி விங்ல மாநில பொறுப்புல இருக்காரு. மூணாவதா பாத்தீங்கன்னா தினேஷ் ரோடி அப்படிங்கிறவர் இருக்காரு. தினேஷ் ரோடி இப்போதைக்கு எங்க இருக்காருனாக்கா கன்னியாகுமரி மாவட்டத்துடைய இளைஞரணி மாவட்ட தலைவராக இருக்கிறாரு. அதே நேரத்தில் இன்னொரு 4வது நபர் பாத்தீங்கன்னா ஜமீன் சமஸ்தான குடும்பத்துடைய வகையரா சேர்ந்தவர்ன்றாங்க. அவர் பேர் ஆத்ம கார்த்திக் அப்படின்றாங்க. இந்த 4 பேர் தான் இந்த மாநில இளைஞரணி தலைவரா ஆகிறதுக்குண்டான போட்டியில ரேஸ்ல ஈடுபட்டு இருக்காங்க. பாஜகவுடைய மாநில இளைஞரணி தலைவர் அப்படிங்கிற ஒரு ரேஸ்ல வேகமா போட்டிட்டு இருக்கிற ஒரே ஆள் இப்போதைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டின்னு சொல்றாங்க. அமர் பிரசாத் ரெட்டிக்கு ஏன் இந்த மாநில இளைஞரணி தலைவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே அவர் கடந்த முறை பாத்தீங்கன்னா விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு துறைக்கு மாநில தலைவராக இருந்தாரு. அவர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கபடி போட்டியெல்லாம் நடத்தினாரு. தமிழ்நாடு முழுக்க நிறைய மாணவர்களை கொண்டு நடத்தி அதில் சாதிக்க முடிஞ்சது. அவர் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்ப ஏன் இதுக்கு வராரு அப்படின்னாக்கா, இளைஞரணியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங் ஏறக்குறைய தலைவருக்கு நிகரான ஒரு போஸ்டிங்கை தான் பார்க்கணும். என்ன காரணம்னாக்கா, ஒரு கட்சி மாநாடோ இல்ல கட்சி பொதுக்கூட்டமோ ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னாக்கா முதல்ல அந்த கட்சியோட மாநில தலைவர் இளைஞரணி தலைவரை தான் கான்டாக்ட் பண்ணி எவ்வளவு கிரௌடு கொண்டு வரணும், எவ்வளவு பந்தோபஸ்து ஏற்பாடு பண்ணணும், எப்படி எல்லாம் பண்ண போறன்றது அந்த ஆலோசனை குழுல இந்த மாநில இளைஞரணி தலைவர் கம்பல்சரி இடம் பிடிக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த பதவிக்கு அமர் பிரசாத் ரெட்டி போட்டியிடுறதா சொல்றாங்க. பாஜகவுடைய
பாஜகவுடைய பைலா பிரகாரம் ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. இந்த அமர் பிரசாத் ரெட்டி போட்டிட்டாலும் சரி, யார் போட்டிட்டாலும் சரி, ஏஜ் லிமிட்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா 34-35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் இந்த பாஜகவுடைய மாநில இளைஞரணி தலைவராக தேர்ந்தெடுக்கிறது வழக்கமா வச்சிருக்காங்க. ஆனா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களும் கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்கா வயசு பார்க்காம அவங்களுடைய திறமையும் டேலண்ட் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து மாநில இளைஞரணி தலைவராக போஸ்டிங் கொடுக்கிறது வழக்கமா வச்சிருக்காங்க. ஆனா அமர் பிரசாத் ரெட்டியை பாஜகவுடைய மாநில இளைஞரணி தலைவராக வரக்கூடாது அப்படிங்கிற விவகாரத்துல அண்ணாமலை உறுதியா இருக்கிறாரு. அவருக்கு முட்டுக்கடை போடுறதுல தெளிவா இருக்காரு. எந்த காரணத்தை கொண்டு அமர் பிரசாத் ரெட்டி அந்த போஸ்டிங் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல என்ன பண்றாருனாக்கா அமர் பிரசாத் ரெட்டி டெல்லி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிறாரு. அந்த டெல்லியில மூலமா இந்த போஸ்டிங் வாங்கறதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணிட்டு இருக்கதா சொல்லி பாஜகவுடைய வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வருகிறது. கமலாலய வட்டாரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை எவ்வளவுதான் முட்டுக்கட்டை போட்டாலும் அமர் பிரசாத் ரெட்டி இந்த போஸ்டிங் வரக்கூடாதுனாலும் அவரை மீறி இவர் டெல்லியை பயன்படுத்தி போறது அண்ணாமலையை மீறி போகக்கூடிய ஒரு செயலா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து கட்சியில எல்லாரும் ஏத்துக்குவாங்களா அப்படின்னா ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை அப்படின்னு தான் பாஜக வட்டாரத்துல சொல்லப்படுது. மொத்தத்துல இந்த ரேஸ்ல அமர் பிரசாத் ஜெயிப்பாரா இல்ல அண்ணாமலையோட வீகம் ஜெயிக்குமா அப்படிங்கிறத போஸ்டிங் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்ப்போம். அதுவரை மற்றொரு அரசியல் தொகுப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காண்டீபன்.